ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வால்யூம் வால்யூம். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட் சொல்லுகிறாரு. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவர்ஃபுல்லா நான் எப்படி கட்டுங்க அதே மாதிரி எல்லாம் கட்டுவீங்களா? கட்டுவீங்களா? பவர்ஃபுல்லா கட்டணும். சரியா? உங்களுடைய முழு உள்ளத்தோட, முழு பலத்தோட, அப்புறம் என்ன சார், முழு இருதயத்தோட, முழு சத்தத்தோட. சரியா? அப்படியே ஃபுல்லா உங்க பவர்லாம் காமிக்கணும். சரியா? ரெடி, 1 2 3. ஹல்லேலூயா. ஒரு தடவை அதிகமா இருக்கும் சவுண்ட். சரியா? ரெடி, 1 2 3. போதுமா? சொல்லலாமா? சொல்லாமா? போதுமா? சொல்லிட்டே இருக்கலாம். ஓகே, இங்க சொல்லிட்டே இருக்கலாமா? போதுங்கிறீங்களா? போதுங்கிறீங்களா? சொல்லலாமா? ஒரே ஒரு தடவை நீங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஓகேவா? உங்களுக்காக தான் நாங்க எல்லாம் இங்க வந்து நிக்கிறோம். புரிஞ்சுதுங்களா? உங்க ஒவ்வொரு வீட்டுக்காகவும், உங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்காகவும், உங்க ஒவ்வொருத்தருடைய விருதுகளுக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களை அனுப்பிச்சிருக்காரு. யார் அனுப்பிச்சிருக்காருங்க? இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு எல்லாம் இப்படி எல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கணும்னு சொல்லி யார் அனுப்பிச்சிருக்காரு? எங்களை எல்லாம் அனுப்பிச்சிருக்காரு. அதுக்கு அவருக்கு ஒரே ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து உங்க முழு பலத்தோட ஹல்லேலூயான்னு சொல்லுவீங்களா? ரெடி, 1 2 3 சொல்லுங்க. 3 முடிஞ்சோடனே உங்க கரகோஷத்தை எழுப்பி ஹல்லேலூயான்னு ஆர்ப்பரிக்கணும். ஓகேங்களா? ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆண்டவர் மகிமைப்படுறாரு இந்த இடத்துல. ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து உங்களில் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. இந்த ஒக்கிலிவான கிராமத்தை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகிமைப்படுகிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு ஒரு கிஸ் கொடுக்கலாமா? ஃப்ளைங் கிஸ் கொடுக்கலாமா? ஆண்டவருக்கு ஒரு ஃப்ளைங் கிஸ் கொடுக்கலாமா? ஃப்ளைங் கிஸ் என்ன? யாரும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆண்டவருக்கு ஒரு முத்தம். ஓகேவா? ஆண்டவருக்கு ஒரு முத்தம் கொடுக்கலாமா? ஒரு காவலன் காவலிக்கு கொடுக்கிற மாதிரி. ஓகேவா? அவ்வளவு அன்பா கொடுக்கணும் ஆண்டவருக்கு. ஓகேவா? 1 2 3. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஆண்டவர் ரொம்ப லவ் பண்றாரு. ஆண்டவர் இங்க என்ன பண்றாரு? ரொம்ப 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 நேசிக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறாரு. ஓகேங்களா? தேங்க்யூ தேங்க்யூ. இதெல்லாம் பார்க்கறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் போன தடவை வேற மாதிரி போடணும், அதுக்கு முதல் தடவை வேற மாதிரி போடணும், இந்த தடவை வேற மாதிரி பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். வேற லெவல்ல பண்ண ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கிறார். அதுக்கு ஆண்டவருக்கு ஒரு கையெழுத்து போடலாமா? சரி, சாப்டர்ல போகலாம். சார் வாசிப்பாரு. சகரியா வேத பகுதி. சகரியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவரே ஒரு வல்லமை இறங்குவதாக, ஆண்டவரே வார்த்தை இறங்குவதாக, நெஞ்சை பிளக்கிற சத்தியம் ஒவ்வொரு இருதயங்களுக்கும் ஊடுருவி பாய்வதாக. சகரியா 1:2. கடும் கோபம் கொண்டிருந்தார். ஆகையால் ஆண்டவர்
தாத்தா, உங்களுடைய பாட்டி இவங்க மேல பயங்கர கோபம் கொண்டிருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்தை கேட்டு, ஆண்டவரே இந்த ஒக்கிலிபாறை ஜனங்களுக்கு நான் என்ன சொல்லி கொடுக்கட்டும்? உங்க பேரை சொல்லி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இங்க நான் நிக்க கூடாது, நீங்க நிக்கணும், நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் சொன்னார், உங்க கொள்ளு பாட்டி கொள்ளு தாத்தா உங்க அப்பா அம்மா அவங்க இப்ப இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க மேல நான் கோபமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே ஆண்டவரே கோபமா இருக்கீங்களா? ஐயோ நீங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யவான்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனா கோபமா இருக்கீங்க சொல்றீங்க ஏசப்பா. இந்த ஜனங்கள் அப்படி என்னப்பா பண்ணாங்க? இந்த ஜனங்கள் வடக்கைக்கும் இறக்கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள், எல்லாருக்கும் நம்புற ஜனங்கள், யாரையும் ஏமாத்தாத ஜனங்கள், யாரையும் வஞ்சிக்காத ஜனங்கள். அப்பா இந்த ஜனங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த ஜனங்களை தூக்கி விடுறதுக்கு ஆள் இல்ல, இந்த ஜனங்களுக்கு கை கொடுத்து யாரும் இல்ல, இந்த ஜனங்களுக்கு நல்ல வீடு இல்லப்பா. ஓட குடிசையிலையும் ஓட்டு வீட்டிலையும் குடியிருக்காங்க ராஜா. அரசியல்வாதிகள் ஓட்டு போடுற நேரத்தில் மட்டும்தான் வருவாங்க, அதுக்கு மட்டும்தான் இவங்க தேவைப்படும். அப்புறம் இவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க, அதிகமாக வச்சிருப்பாங்க. இந்த ஜனங்களுக்கு எதுவுமே தெரியாது, ஏன் மேல கோபமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிட்ட கேட்டேன். அப்போ சகரியா 1:3 வசனத்தில் பேசினார். ஆகையால் நீ அவர்களை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று, என்னிடத்தில் திரும்புங்கள். ஆண்டவர் பேசுகிறார் உங்களோடு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய என்னிடத்தில் நீங்கள் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன், நான் உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் உங்களை அவரிடத்துல திரும்பும் விதமாக கேட்கிறார், கெஞ்சி கேட்கிறார். இந்த ஜனங்களுடைய பிதாக்கள் என்னை அறியாம போயிட்டாங்க, நான் தெய்வங்கிறத தெரியாம போயிட்டாங்க, இவங்க நிறைய சிலைகளை வழிபட்டுட்டாங்க, நிறைய மரங்களை இவங்க கைவிட்டு கூறாங்க, ஒண்ணும் இல்லாத உருவங்களை படைச்சு மண்ண கும்பிடுறாங்க, நாக பாம்ப கும்பிடுறாங்க, விக்கிரகங்களை கும்பிடுறாங்க, மரங்களை பார்த்து மரத்துக்கடியில சூடம் பக்க வச்சு அந்த மரத்தை தொழுகிறாங்க. இவங்களை படைச்ச ஆண்டவர், நான் தான் இவங்களை படைச்ச ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதைய மறந்துட்டு மரத்துக்கடியிலையோ நிழலுக்கடியிலையோ கடல் ஓரத்திலேயோ ஆத்தங்கர ஓரத்திலேயோ சும்மா போய் இவங்க வீணா வணங்குறாங்க. இவங்க ஒண்ணும் தெரியாம இருக்காங்க. இவங்களை என்னிடத்துல வர சொல்லு, நான் தான் இவங்களை படைச்ச தேவன், நான் தான் இந்த பூமியினுடைய முதல் மனிதன் ஆகாம நான் தான் படைச்சேன், இந்த பூமியினுடைய முதல் மனுஷி ஏவாள நான் தான் படைச்சேன், நான் தான் இவனை படைச்சேன், மனுஷனை படைச்சது நான் தான், மனுஷிய படைச்சது நான் தான். மனுஷனை ஒரு மண் எடுத்து
அந்த மண்ணுல குழப்பி சேர உண்டாக்கி அந்த சேத்திலிருந்து கையும் காலையும் பிரிச்செடுத்து அதுல என்னுடைய மூச்சு காத்த நான் ஊதி அவனுக்குள்ள சுவாசம் வரும்படியாக நான் தான் செஞ்சேன். அந்த மனுஷனை உண்டாக்கி அவனுக்குள்ள இருக்கிற அந்த முதுகெலும்பை எடுத்து ஒரு மனுஷியாகிய ஏவாள நான் தான் படைச்சேன். ஆனா இந்த ஜனங்கள் ஒரு மரத்தை பார்த்தா கையெழுத்து கும்பிடுறாங்க, ஒரு பாம்பை பார்த்தா கையெழுத்து கும்பிடுறாங்க, ஒரு மயிலை பார்த்தா கையெழுத்து கும்பிடுறாங்க. இந்த ஜனங்களுக்கு தெய்வம் யாருன்னு தெரியல. நீ இவர்களை என்னிடத்துல வர சொல்லு, நான் தான் உண்மையான தெய்வம் சொல்லு. அப்போ 14வது வசனம் சொல்லுங்க சார். ஆகையால் மன உருக்கத்தோடு எருசலேமிடத்தில் திரும்பினேன் என்று எருசலேமிடத்தில் திரும்பேன். உங்க இடத்துல நான் திரும்பினேங்கிறார் ஆண்டவர். நீங்க தயவு செஞ்சு இனி நான் இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்குவேன் அப்படின்னு உங்க உள்ளத்துல நினைச்சா போதும். இயேசு கிறிஸ்து உங்க உள்ளத்துல வாசம் செய்ய வல்லவரா இருக்கிறார். நீங்க வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, எந்த சர்ச்சுக்கும் போக வேண்டியதில்லை, எந்த ஆலயத்துக்கு நீங்க போக வேண்டியதில்லை. நீங்க இங்க இந்த இடத்துல இந்த பகுதியில நீங்க நிக்கிற இடத்துல இப்போ இருதயத்துல கை வச்சு இயேசுதான் என் தெய்வம், என்ன படைச்சது இயேசு, எங்க அம்மாவை படைச்சது இயேசு, எங்க அப்பாவை படைச்சது இயேசு அப்படின்னு நீங்க நம்பி உங்க இருதயத்துல கையை வச்சீங்கன்னா உங்களிடத்துல நான் திரும்புவேன். உங்களிடத்தில் இருக்கிற அந்த பாவங்களை இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பெயரினால நான் அதை அற்றுப்போக பண்ணுவேன். உங்க மேல அது ஒரு சாபமா இருக்கு. அதனாலதான் நீங்க இன்னையும் ஏழை குடிசை வீட்டுல இருக்கீங்க. யாரும் உங்களை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வீதியில ஓரப்பகுதியை ஒதுக்கி இருக்காங்க, உங்க கடைசி இடத்துல வச்சிருக்காங்க. உங்களுக்கு யாரும் மரியாதை கொடுக்கறது இல்ல. நீங்க மற்றவங்களை பார்த்து இடுப்ப குனிஞ்சு இடுப்புல துண்டை கட்டிட்டு உங்க குனிஞ்சு அது மட்டும் வரைக்கும் குனிஞ்சு வணக்கம் செலுத்துறீங்க. உங்களுடைய அப்பாவித்தனம் ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுடைய அடிமையின் ரூபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்காக அவர் பரிதவிக்கிறார். இயேசு கிறிஸ்து இவங்க என்னுடைய ஜனம் இப்படி இருக்காங்களே, எங்க திரும்பணும், என்னிடத்துல திரும்பட்டும், நான் இவங்களுக்கு சேமத்தை கொடுப்பேன், இவங்களை நல்லா நான் வாழ வைப்பேன், இவங்க பிள்ளைகளை நான் நல்லா படிக்க வைப்பேன், இவங்க மற்றவங்க முன்னாடி கௌரவமா நான் வாழ வைப்பேன். அது என்னால முடியும். என்னிடத்துல திரும்ப சொல்லுங்க. 17வது வசனம் சொல்லுங்க சார். இன்னும் 17வது வசனம். என்னுடைய நகரங்கள் மறுபடியும் நல்ல காரியங்களால் நிரம்பி ஒழியும். இன்னும் என் பட்டணங்கள் நன்மையினால் பரம்பி இருக்கும். சார், இந்த பட்டணம் நன்மையினால முழுசா நிறைஞ்சிருக்கும் ஆண்டவர் சொல்றார். அவர் பக்கமா மட்டும் அவரை மட்டும் நீங்க உள்ளத்துல நினைச்சா போதும். வேற எங்கேயும் நீங்க போக வேண்டியதில்லை. உங்க இருதயத்துல கையை வச்சு இயேசுதான் தெய்வம் நினைச்சா போதும். உங்களை வாழ வைக்க அவர் அங்க இருந்து இங்க வருவார். என் தெய்வம் அப்படிப்பட்ட தெய்வம். இது ஏன் நான் சொல்றேன்னா கேட்டுக்கோங்க, நல்லா கேளுங்க. தயவு செய்து இன்னொரு 10 நிமிஷத்துல இந்த செய்தி முடிஞ்சிடும். உங்களுக்கு பிரியாணி காத்திருக்கு. சாப்பாடுக்காக மட்டும் இல்ல, பிரியாணி விட டேஸ்டான ஒரு சமாச்சாரத்தை நான் சொல்ல போறேன். அதுவே நிறைஞ்சிடும். நானும் உங்களை போல ஒருத்தன் தான். பாப்பா, இது தயவு செய்து ஒரு நிமிஷம் கேளுங்க.
ஒரு நிமிஷம் யாரும் பேசாதீங்க தம்பிங்களா, ஒரு நிமிஷம் வேற சத்தமா நினைங்க. இது நான் பேசல, நீங்க கடவுளா நினைக்கிற தெய்வம் உங்க கூட பேசிட்டு இருக்கு. என் வாழ்க்கையில் இருந்த ஒரு சாட்சியம் சொல்ல போறேன். அதுக்குதான் எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு வர சொன்னேன். எங்க அப்பா இது வரைக்கும் இருந்தாரு, இதுக்கு மேல என்னால முடியாதுன்னு கிளம்பிட்டாரு. எங்க அப்பா வச்சுதான் அந்த சாட்சி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு ஐயர் குடும்பம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும், தெரியுங்களா? ஒரு ஐயர் குடும்பம் எப்படி இருக்குன்னு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப சாஷ்டாங்கமா இருப்பாங்க, ரொம்ப சுத்தபத்தமா இருப்பாங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை கைகால் கழுவுவாங்க, ஒரு நாளைக்கு 5 தடவை குளிப்பாங்க, ஒரு நாளைக்கு 4 தடவை வேற ஓடுவாங்க. ரொம்ப சாஷ்டாங்கமா இருப்பாங்க. அப்படித்தான் என்னையும் எங்க அக்காவையும் என் தம்பியையும் எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. நானும் உங்களை மாதிரி கடவுள்களை தான் நானும் கும்பிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை விரதம் இருந்தாப்பா எங்க அம்மா எங்களுக்கு மத்தியான சாப்பாடு கொடுப்பாங்க. கந்தசஷ்டி கவசம் மனப்பாடமா நான் பாடுவேன். காக்க காக்க கனகாவில் காக்க நோக்க நோக்க நொடியினி நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிவட பில்லி சூழிய பெரும்பகை அகல வல்ல பூதம் பலாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமுனும் எப்படின்னு சொல்லி முழுக்க கந்தசஷ்டி கவசத்தை மனப்பாடமா நான் பாடுவேன். அது பாடினாதான் எங்க அம்மா கிட்ட மத்தியானம் எங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும். அப்படி பாடிட்டு இருந்தவன் தான் நான். உங்களில் ஒருத்தராக நான் பேசுறேன். பழனிக்கு நடந்தே போயிருக்கேன். ஒத்தக்கால் மண்டபத்திலிருந்து பழனிக்கு கால்நடையா நடந்து போயிருக்கேன். பெருங்கால ஒவ்வொரு தைப்பூசத்துக்கும் பழனிக்கு நடந்து போயிருக்கேன். மாசியம்மன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை போயிருக்கேன். ஒவ்வொரு வாரம் தெய்வகுல காளியம்மன் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை போயிருக்கேன். சாமி ஆடி இருக்கேன். அங்க பிரவேசனம் பண்ணியிருக்கேன். சபரிமலைக்கு 6 தடவை மாலை ஓட்டுட்டு போயிருக்கேன். 18 படி ஏறி இருக்கேன். மகர ஜோதியை பார்த்திருக்கேன். அங்க பறக்கிற பருந்த கூட பார்த்திருக்கேன். அங்கேயும் நான் பாடிட்டு போயிருக்கேன். கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சாமியோ அப்படின்னு பாடியிருக்கேன். சென்னையில பெரியார் கழகத்துல என்னுடைய IAS படிப்பு கலெக்டர் படிப்பு கோச்சிங்காக 3 வருஷம் படிச்சிருக்கேன். கலெக்டருக்கு 3 வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கு பிரிலிம்ஸ் எழுதுறதுக்கு பயிற்சி எடுத்திருக்கேன். அங்க போய் கடவுளே இல்லைன்னு சொல்லி புத்தகத்தை கீழே போட்டு காலில் மிதிச்சு காமிச்சிருக்கேன். சகலத்தையும் அறிந்திருக்கேன். ஆனா எதுவுமே இல்ல, எல்லாமே பொய் அப்படிங்கிறத கண்டும் பிடிச்சிட்டேன். எல்லாமே பொய் அப்படிங்கிறத கண்டும் பிடிச்சிட்டேன். எப்படி கண்டுபிடிச்சா, எங்க அப்பா ஒரு 20 ஏக்கரா பூமி வச்சிருந்தார். அதுக்கு அது இன்னைக்கு மதிப்பு ஒரு 30 கோடிக்கு போகும். 20 ஏக்கர் பூமி. அதுல 1000
தென்னை மரம் வைக்கணும்னு சொல்லி எங்க அப்பா வச்சார். 1000 தென்னை மரம் வச்சாரு. 24 மணி நேரம் தண்ணி பாயிர சப்மர்சிபிள் மோட்டார் ஓடிட்டே இருக்கு. எல்லாத்துக்குமே பேசுறது ரொம்ப லென்த்தியா இருக்கா, கேக்குதா, புரியுதா, இல்ல போது நிப்பாட்டுக்கலாம்னு சொல்றீங்களா, ஏதாவது பேசுங்க, பேசுமா, இல்ல வேற சப்ஜெக்ட் பேசுங்கன்னு சொல்றீங்களா, பேசலாமா? ஓகே, கதை மாதிரி சொல்றேன், கேளுங்க. முடிச்சிருவேன், 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான். இப்படி எல்லாம் சொகுசான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். ஜீப்பு தலைவீரா ஓட்டிட்டு போவேன். கை நிறைய பணம், பாக்கெட் நிறைய பணம், கீழே பாக்கெட்டு, மேல பாக்கெட்டு, பின்னாடி பாக்கெட்டு, எல்லாத்துலயும் பணம் இருக்கும். ஒரு 100 வேலையாட்கள் எங்ககிட்ட வேலை செஞ்சாங்க. 5 லாரி வச்சிருந்தோம், 4 டிராக்டர் வச்சிருந்தோம், 100 வேலையாட்கள் இருந்தாங்க. அதுக்கு அதிகமாகவே இருந்திருப்பாங்க. எல்லாமே பண்ணுவோம். பெரிய நிர்வாகம். எனக்கு இறங்கி இந்த கிரசருக்கு போக சொன்னா யார் வேணாலும் கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு பிரபலமான கிரசரை எங்க அப்பா வச்சிருந்தாரு. கல்லுக்குடி எல்லாம் வச்சிருந்தோம். ஆனா எல்லாமே எப்படிங்கிறதுல இப்படிதான் சடலம், ஒரு நொடி. அந்த நொடியில எல்லாம் காணா போயிடுச்சு. உங்க அப்பா என்னால கோபத்துல வெட்டு பேப்பர்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாரு. 20 ஏக்கரா சொத்துக்கும் என் பையனுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை, நீங்க வச்சுக்கோன்னு சொல்லி எங்க அப்பா சொத்துல வெட்டு பேப்பர்ல கையெழுத்த போட்டு பக்கத்து காட்டுக்காருக்கு கொடுத்துட்டாரு. ஒரு நாள் இரவு வந்தது. நான் அப்பதான் புதுசா கல்யாணம் ஆகிருக்கேன். நானும் என் மனைவியும் அங்க இருக்கோம். மனைவி தான் உட்காந்துருக்காங்க. நானும் என் மனைவியும் தான் அங்க இருக்கோம். கொஞ்சம் நீங்க காமிச்சிருமா? என்னுடைய மனைவி. இன்னைக்கு உடம்பு சரியில்லை, இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் உடம்பு வரமாட்டாங்க. இருந்தாலும் கத்தருக்காக உங்களுக்காக காலையில சிறுவாணி போயிட்டு வந்திருக்கிறாங்க. உடம்பு சரியில்லாத தருணத்திலையும் அப்பதான் நான் இவங்களை புதுசா கல்யாணம் பண்ணியிருக்கேன். எங்க அப்பா எல்லா சொத்தையும் என்ன உள்ள கோபத்துல எல்லாம் எழுதி கொடுத்துட்டாரு. அனாதையானோம், அத்தனை பணம் வச்சிருந்தோம், எதுவுமே எனக்கு உதவல. நான் எந்த பேங்க் டெபாசிட் பண்ணல. எல்லாமே எங்கிட்ட தான் இருக்குன்னு நினைச்சு அசால்ட்டா இருந்தேன். கடைசியில பார்த்தா என் பாக்கெட்ல 10 ரூபா கூட இல்லாம நானும் என் மனைவியும் நாய் துரத்த நடு ராத்திரி 1 மணிக்கு கிணத்துக்கு நோக்கி வந்தோம். 1 ரூபா பணம் கூட என்கிட்ட இல்லை. அதுக்கான டீ சாப்பிட கூட பணம் இல்லை. அப்படித்தான் நாங்க வந்தோம். அப்பதான் புதுசா கல்யாணம் தான் ஆயிருக்கு. எப்படி இருக்கு யோசனை பண்ணி பாருங்க. நீங்க அந்த மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அந்த சூழ்நிலை உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு. ஒண்ணுமே தெரியல. 3 மாசம் வெங்க கட்டி, வாய கட்டி, எல்லா சரீரத்தையும் கட்டி, என்ன பண்றது, எந்த தொழில் பண்றது எதுவுமே எனக்கு தெரியாது. ஏன்னா 100 பேரை வச்சு வேலை வாங்கிட்டு கடைசி நான் கூலி வேலைக்கு போற மாதிரி ஆயிடுச்சு. அந்த கூலி வேலை கூட எனக்கு தெரியாது. ஏன்னா அத்தனை நிர்வாகம் பார்த்துட்டு அப்படி அந்த வழிதான் எனக்கு தெரியும் போது கூலி வேலை எந்த வேலைக்கு செய்யறதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா ரொம்ப சிரமப்பட்டேன். கிணத்துக்குள்ள வாடகைக்கு வீடு கிடைக்கல, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பதான் இயேசு கிறிஸ்து உங்க மாமியார் ரூபத்துல வந்தாங்க. கடவுள் எப்பவுமே ஒரு மனுஷன் மூலியமா தான் வருவாரு. இப்ப கடவுள் என் மூலியமா தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. இயேசுக்கும் மனுஷனுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. ஏன்னா இயேசு அவருக்கு தனி உரிமை கிடையாது. மனுஷனை போல வேணும் மாறுன்னு சொல்லி ஆகாயத்திலிருந்து பூலோகத்துக்கு மனுஷன் உருவம் வந்த தெய்வம் தான் இயேசு கிறிஸ்து. கரெக்டா கட்டுங்க. ஒரு மனுஷன் படுற கஷ்டத்தை நான் படணும். அவனோட ஐடென்டிட்டியே, அவனோட அடையாளத்திலேயே, அவனுடைய உருவத்திலேயே நான் போய் மனுஷனை பார்த்து மனுஷனை கலந்து அவன் படுற கஷ்டத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி
இயேசு பரலோகத்தில் சொர்க்கத்தில் இறங்கி எங்க வந்தாரு? இயேசு பிறந்தது எங்கேயும் தெரியுங்களா? மாட மாளிகையில கிடையாது, அடுக்கு மாளிகையில கிடையாது, அபார்ட்மெண்ட்ல இயேசு பிறக்கல, 5 ஸ்டார் ஹோட்டல்ல இயேசு பிறக்கல, சொகுசு பங்களால இயேசு பிறக்கல. இயேசு எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவத்துல. வெரி குட். இயேசு எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவத்துல. இயேசு எங்க பிறந்தார்? மாட்டு தொழுவம். இது வீடு இருக்குது, இதுல மாடை கட்டி வச்சிருப்பீங்க, இதுல ஆடை கட்டி வச்சிருப்பீங்க, சாணி இருக்குமே, அசிங்கம் இருக்குமே, மாட்டு மூத்தம் இருக்குமே, மாட்டினுடைய வட்டிப்பால் இருக்குமே, அந்த வட்டிப்பல்லதான் அந்த நாட்டத்துள்ளதா, அந்த மனுஷனுக்குள்ளதா, அந்த மனுஷனுடைய வீட்டுக்குள்ளதா நான் பிறப்பேன்னு சொல்லி அந்த பரலோக தேவன் இந்த ஏழையின் வீட்டுல மாட்டு தொழுவத்துல பிறந்தார். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா ஆழமா உங்களுக்கு தெரியாது. தேவன்கிட்ட எவ்வளவோ இருக்கு, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, புகழ் இருக்கு, ஆனா அவருக்கு விதி பாத்தீங்களா? நான் மனுஷனா வாழ்ந்து அவங்க படுகிற கஷ்டத்தை நான் பார்த்து நானும் கஷ்டப்பட்டு பார்ப்பேன், அப்பதான் அவங்க என்ன உணர்றாங்கன்னு என்னால உணர்ந்துக்க முடியும்னு சொல்லி அந்த பரலோக இயேசப்பா உங்களுக்காக, எனக்காக, நமக்காக இந்த மாட்டு தொழுவத்துல வந்து பிறந்தாருங்க. இந்த மாட்டு தொழுவத்துல பிறந்தாரு. ஒரு பாடலை பாடலாமா? பரலோக தேவன் பாரில் பிறந்தார். வாசிங்க தம்பி, யார் வாசிப்பாங்க? நம்ம மட்டும் நிரந்தரம். பரலோக தேவன் பாரில் பிறந்தார், புதுமை உலகில் அலத்தில் சேர்த்திட இயேசு கிறிஸ்து நமக்காகத்தான் பிறந்தார், நமக்காகத்தான் வளர்ந்தார், நமக்காகத்தான் கடைசியில அடிக்கப்பட்டு கத்தியில குத்தி ஈட்டியில குத்தி ரத்தம் வடிச்சு ரத்தத்துல பூமியில சிந்தி நமக்காகத்தான் உயிரையே விட்டார். நமக்காகத்தான் உயிரை விட்டார். அது எல்லாரும் நினைக்கலாம், அவரே தெய்வமாச்சு, அவரே ரத்தம் அடிக்கணும், அவரே ரத்தம் சிந்தணும், அவரே சாகணும், இதெல்லாம் சும்மா டிராமா.
சொல்லலாம். ஆனா அது உண்மை கிடையாது. ஏன்னு சொன்னா அந்த தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சது. அந்த தெய்வம் ஒன்னே ஒண்ணுதான் நினைச்சது. என்ன நினைச்சது தெரியுங்களா? உங்க அப்பா அம்மா, உங்க தாத்தா பாட்டி, எங்க அப்பா அம்மா, எங்க தாத்தா பாட்டி, எங்க பொண்ணு பாட்டி, எங்க பொண்ணு தாத்தா, அவங்க செஞ்ச பாவம் எல்லாம் மன்னிக்கப்படணும். நான் செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச பாவம், நீங்க செஞ்ச பாவம், எந்த பாவம் வேணா இருக்கலாம். பொய் சொல்றது ஒரு பாவம், விபச்சாரம் பண்றது ஒரு பாவம், திருட்டு செய்யறது ஒரு பாவம், வீதியில சண்டை வர்றது ஒரு பாவம், மற்றவங்களை புறங்குறது ஒரு பாவம். ஏதோ ஒரு வயதில் ஏதோ ஒரு பாவத்தை செஞ்சிருப்போம். அந்த பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரு பரிசுத்தமா வாழ்ந்து இந்த பூமியில வாழ்ந்த ஒரு ரத்தம் இந்த பூமியில சிந்தப்படணும். அப்போ இந்த பூமியில யார் பரிசுத்தமா வாழ்றாங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 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 நானு சந்தோஷப்படுற நீங்க யாராவது நான் பரிசுத்தமா வாழ்றேன்னு கையை உயர்த்தி சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா நாசியில சுவாசம் உள்ள யாருமே பெரிய இந்த பைபிள்ல எழுதியிருக்கு. யாரெல்லாம் இந்த மூக்குல சுவாசிக்கிறாளோ அவன் எல்லாமே பொய், அவன் எல்லாமே பொய். இயேசு ஒருவர்தான் மெய். இயேசு ஒருவர்தான் மெய். ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற எந்த அசுத்தமும் அவர் கண்ணுல படல, அவர் காலில் மிதிக்கல, அவர் கையை செய்யல, அவர் கண்ணு அதை தொடவும் கூட கிடையாது, கண்ணு பார்க்கவும் கிடையாது. பரிசுத்தமா இந்த பூமியில அவர் வாழ்ந்து காமிச்சாரு. அவர் மேல குற்றம் சாட்ட யாராலையும் முடியல. அப்படி பரிசுத்தமா வாழ்ந்தாதான் இந்த நம்ம ஜனங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் சொல்லி தான் ரத்த சிந்தி செத்தாதான். இப்ப நம்ம எல்லாம் செய்வோம், ஒரு வீட்டை கட்டுவோம், கட்டி முடிச்சு புண்ணியாசத்துக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கோழியோட கழுத்தை திருகி வீசிட்டு அந்த ரத்தத்தை வீடு ஃபுல்லா தெளிப்போம். அது எது அடையாளம்? இயேசு கிறிஸ்து தன்னுடைய கழுத்தை திருகி, தன்னுடைய கையை திருகி, தன்னுடைய காலை திருகி, தன்னுடைய முதுகெலும்பெல்லாம் திருகி இயேசுவ சவுக்கால் அடிச்சு நாறு நாரா கிழிச்சு அந்த ரத்தத்தை பூமியில சிந்தி இருக்கிறாரு. அந்த ரத்தம் ஒண்ணுயா நம்ம பாவங்களை கழுவ முடியும். இப்ப நம்ம செய்யற கோமாளி வேலை எல்லாம் கிடையாது. உண்மையா பரிசுத்தமா வாழ்ந்து ரத்தத்தை செஞ்சிருக்காரு. அதனாலதான் இப்ப இந்த செகண்ட் நீங்க என்ன பாவம் வேணா பண்ணிருங்க, எந்த கொலை வேணாலும் பண்ணிருங்க, யார வேணா கொல்ல வேணா அடிச்சிருங்க. ஆனா இந்த ஒரு நிமிஷம் நீங்க நெஞ்சில கைய வச்சு இயேசுவே நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சிருங்க, இந்த செகண்ட் இந்த இடத்துல நீங்க நின்று வேண்டுனா இயேசு கிறிஸ்து இறங்கி வந்து உங்க பாவத்தை மன்னிச்சு உங்களை மறுபடியும் வாழ வைப்பாரு. ஏன்னா அவர் பரிசுத்தமா வாழ்ந்து இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்தையும் அனுபவிக்காம பரிசுத்தமா வாழ்ந்து இந்த பூமியில ரத்தம் சிந்திருக்காரு. அதுதான் அவருக்கு வெற்றியா அமைஞ்சது, நமக்கு வெற்றியா அமைஞ்சது. இந்த பரிசுத்த ரத்தம் எந்த தெய்வமும் சிந்தினதா சொல்லுங்க பார்க்கலாம். நான் மாறு தட்டி சொல்லுவேன், எனக்காக ரத்தத்தை சிந்தி இந்த பூமியில மறிச்சாரு நான் சொல்லுவேன். நான் பார்த்துட்ட கந்த சஷ்டிய, நான் பார்த்துட்ட பழனிய, நான் பார்த்துட்ட மருதமலைய, நான் பார்த்துட்ட சபரிமலைய கூட. வேஸ்ட், டோட்டல் வேஸ்ட், எவ்ரிதிங் வேஸ்ட். ஏன்னா இயேசு என்னோட பேசுறாருங்க, பேசுறாரு. நான் எத்தனை தெய்வத்தை சொன்னேன், அந்த தெய்வம் எல்லாம் என்கிட்ட பேசவே இல்லைங்க. நான் தாங்க அந்த தெய்வத்தை பேசினேன். அப்பா
இந்த காரியத்தை எனக்கு பண்ணி கொடுங்க, அம்மா இந்த காரியத்தை எனக்கு பண்ணி கொடுங்கன்னு எல்லா தெய்வத்திட்டையும் நான் பேசினேன். நானும் அது கேட்டுட்டு எனக்கு ஏதாவது செய்யும் தான் இருந்தேன். ஆனா எந்த தெய்வமும் எந்த அப்பாவும் எந்த அம்மாவும் என்கிட்ட பேசலீங்க, என் காதுல நான் கேட்கலீங்க. நீங்க கேட்டிருக்கீங்களா? உங்க தெய்வம் பேசுறது நீங்க காதுல கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்க முடியாது, என்னால பேசாது. இயேசு மனுஷனை வாழ்ந்து காட்டிய தெய்வம், அவர் பேசுகிற தேவன், அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் நமக்காக ரத்தம் சிந்தின தேவன். எந்த தெய்வம் ரத்தத்தை சிந்தி இருக்கு? என் தெய்வம் ரத்தத்தை சிந்தி இருக்கீங்க, எங்க காதுல பேசுறீங்க. இந்த ஒக்கிலிமலை ஜனங்களுக்கு போய் சீலையை கொடுன்னு சொல்லுதுங்க. இந்த ராஜேஸ்வரிக்கு போய் உதவி செய்யறதுக்கு சொல்லுவீங்க. அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க, ராஜேஸ்வரி கேட்கறதுக்கு யாரும் இல்ல. எத்தனையோ பேர் வந்தாங்க போனாங்க, ஒன்றும் செய்யல. போய் அந்த பொண்ணுக்கு என்ன வேணுமோ செய்ய. அந்த துர்கா அப்பா அம்மா இல்லாம இருக்கா, அவனுக்கு போய் ஏதாவது செய், என்ன கேட்கிறாங்களோ செய். என் தெய்வம் கூட பேசுதுங்க, என் தெய்வம் பேசுகிற தேவன். என் தெய்வத்துக்கு காது இருக்கு, நான் பேசுறது கேட்டுட்டு இருக்கு. என் தெய்வத்துக்கு வாய் இருக்கு, அதுதான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. நீங்களும் அந்த அனுபவத்துக்குள்ள வருவீங்க, உங்களாலையும் முடியும். நான் சொல்றேன், நீங்க அந்த தெய்வத்தை ஏத்துக்கோங்க. ஒரு சின்ன ஒரு கதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். 2 நிமிஷம் தான், 2 நிமிஷம் முடிய போகுது. எத்தனையோ பேர் எழுதிட்டு வந்த நேரம் என்ன? லூக்கா 15ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க, 11ஆவது வசனம் வாசிங்க. ஒரு சின்ன கதை, எல்லாரும் கேளுங்க. இன்னும் அவர் சொன்னது, ஆமென், இயேசு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு, உங்களை போலவே ஒரு ஆளுக்கு 2 பையன் இருக்காங்க. அவர்களின் இளையவன் தகப்பனை நோக்கி, அப்போ சின்ன பையன் அவங்க அப்பா பார்த்து கேட்கிறான், தகப்பனே, அப்பா, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கு எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பா, உங்ககிட்ட சொத்து இருக்கல்லப்பா, எனக்கு பிரிச்சு கொடுத்துருப்பா. பெரியவன் கேட்கல, சின்னவன் கேட்கல, உன் சொத்தை எனக்கு பிரிச்சு கொடு அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்கிறான். அந்தபடி தகப்பன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். அப்படியாப்பா, சரி, நான் பிரிச்சு கொடுத்துறேன். அவங்க அப்பா எதுவுமே பேசல. உன் பங்கு பிரிச்சுக்கோப்பா, எடுத்துக்கோப்பா சொல்லிட்டாரு. சில நாளைக்கு பின்பு, கொஞ்ச நாள் போக, எல்லாம் கேளுங்க, ஒரு கதை, தயவு செய்து கேளுங்க, இது ஒரு கதை. கொஞ்ச நாள் ஆகுது, பங்க பிரிச்சு வாங்கி போயிடலாம். இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எல்லாத்தையும் எடுத்துட்டா, தோல்ல மாட்டிட்டா, பேக்ல கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி எடுத்து போட்டுட்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போறா. அப்படியே ஃபாரினை நோக்கி, அமெரிக்கா போறா, லண்டன் போறா. அங்க துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி அங்க என்ன பண்றா? ஜாலியா இருக்கா. என்ன பண்றா? ஜாலியா சீட்டு விளையாடுறாரு. தலைவர் என்ன பண்றாரு? சீட்டு விளையாடுறாரு. அப்புறம் என்ன பண்றாரு? தன் ஆசையை அழித்து போட்டார். சார், ஒரே நிமிஷம். அப்புறம் என்ன பண்றாரு? அடிக்கிறாரு, சிகரெட் ஊதுறாரு வாகனத்துக்கு. அப்புறம் என்ன பண்றாரு? கஞ்சா அபிலே, துன்மார்க்கம், ஜாலி, கேரம்போர்டு. அப்புறம் சிலுக்கு சுனியா, அது ஜாலியா இருக்காரு. நல்ல சொகுசு பங்களா, சிங்கப்பூர், மலேசியா, சுற்றுலா, கோவா, ஜாலியா இருக்காரு. எப்படி இருக்காரு? ஜாலியா கோவா கடற்கரையில படுத்துட்டு ஜாலியா இருக்காரு. சும்மா சூப்பரா என்ஜாய் பண்றாரு லைஃப். அதான் கிறிஸ்துமஸ் தாத்தா மாதிரி தோல்ல போட்டு
மூட்டையை கட்டிட்டு பாய் டாடி. எப்படி பாய் டாடி? அண்ணா பாய்னா நான் சொத்து வாங்கிட்டேன், நீங்க இடிச்சுவாங்க, நான் பாரு அப்பாட்ட பேசி கரெக்ட் பண்ணிட்ட பாத்தியா அப்படின்ட்டு சொல்லிட்டு ஜாலியா இருக்காரு. வாசிங்க சார். சில நாளுக்கு பின்பு இளையமகன் எல்லாவற்றையும் சேர்த்துக் கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் தூரமா போறான். அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையை அழித்து போட்டான். எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாரு? பினிஷ் பண்ணிட்டாரு. எல்லாத்தையும் முடிச்சுட்டாரு. செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கூடிய பஞ்சம் உண்டாயிற்று. இவன் போற பக்கம் என்னாச்சு? இவன் போற பக்கம் அந்த தேசமும் ஒரு புறமா போச்சு. அப்பொழுது சரிங்க சார் இது ஒரு நகைச்சுவை. அதாவது என்ன சொல்லுவாங்க, யாராவது வீட்டுக்குள்ள வந்தா ஐயோ இவன் வந்துட்டானா, இவன் வந்தா நம்ம எல்லாம் முடிஞ்சோம். அது என்ன சொல்லுவாங்க சார்? என்னமோ சொல்லுவாங்க, ஆமா பூந்த வீடு. ஓ நம்ம வீட்டுக்குள்ள ஆமா பூந்துருச்சு. ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சு நான் படிக்கிற வயசுல நாட்டுக்கால் உடம்புல குடியிருந்தப்போ நான் எம்எஸ்சி பிசிக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். அப்ப சொல்லுவாங்க, அந்த ஆள் கண்ணில் மட்டும் பற்றாத அப்படின்பாங்க. நான் அந்த ஆள் கண்ணில் அடிக்கடி போடுவேன். பஸ் போகும்போதுலாம் அவன் தான் வருவான். அவன் மூஞ்சி பார்த்துட்டு போனா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அவன் மூஞ்சி பார்த்துட்டு போனா எல்லாம் முடிஞ்சது. அன்னைக்கு பொழப்பே முடிஞ்சது. அவனை மட்டும் பார்த்துறாங்கன்றாங்க. அப்படி இவன் போன தேசம் என்னாச்சு? அந்த தேசமே பஞ்சமாயி போச்சு. தேசமே பஞ்சமாயி போச்சு. வாசிங்க சார். அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி, அப்ப என்ன பண்றாரு தலைவரு? அப்படியே மூட்டை இருக்கிறதெல்லாம் எம்டி ஆகி அப்படியே சுருண்டுறாரு கீழே. அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அப்போ ஒரு முதலாளிகிட்ட போய் ஒட்டிட்டான். அந்த தேசத்துல இருக்கிற ஒரு பணக்காரர்கிட்ட போய் ஒட்டிட்டான். அந்த குடியானவன் என்ன பண்றான்? அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். பள்ளி மேய்க்கிறதுக்கு அப்பா கிட்ட இவ்வளவு தைரியமா சொத்தை வாங்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு எல்லாம் லைஃப காலி பண்ணிட்டு பணத்தையும் காலி பண்ணிட்டு கடைசியில் எங்க போறான்? பள்ளி மேய்க்கிறதுக்கு போறான். அப்பொழுது பன்றிகள் என்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா. அந்த பன்னிக்கு தவிடு வைப்பாங்கல்ல, அந்த தவிட்டுக்கு மேல இவனுக்கு ஆசை. ஏன்னா இவனுக்கு பசி. இவனுக்கு முதலாளி சாப்பாடு கொடுப்பானா? காலையில் 6 மணிக்கு போனா 3 மணி வரைக்கும் நீ பாடுபட்டுதான் இல்லையா? அப்ப அந்த பன்னிக்கு வைக்கிற தவிடு கூட இவனுக்கு கிடைக்கல. அந்த தவிட்டையாவது ஏதாவது 2 பேரும் லவுட்டிட்டு பன்னிக்கு வைக்காம நம்ம எடுத்து சாப்பிடலாம்னு நினைக்கிறான். வாசிங்க சார். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அவனுக்கு அதை கொடுக்கவில்லை. யாருமே அதை தவிட்ட கூட அவனுக்கு கொடுக்கல. அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்பதான் என்ன வருது? இத்தனை நாளா இது வேலை செய்யல. அப்ப முடிஞ்சது பாப்பா, தூக்கம் வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. இத்தனை நாளா என்ன வேலை செய்யல? இது வேலையே செய்யல. ஏன்? பணம், கரன்சி, துட்டு, மணி, டப்பு, சில்ற என்ன வேலை செய்யல? அது மூளை இல்ல. மூளை இல்லாம இப்பதான் பண்ணித்தவிடு கூட கிடைக்காதப்பதான் என்ன ஆகுது? மூளை வேலை செய்யுது. வாசிங்க சார். என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உனக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். ஓகே சார், போதும் சார். இப்போ
என்ன நினைக்குது, அவன் புத்தி வந்துருச்சு. புத்தி வந்துட்டு என்ன நினைக்கிறான், நம்ம நம்ம அப்பா கிட்ட இருந்தப்போ எப்படி இருந்தோம், நம்ம அப்பா கிட்ட எத்தனை கூலிக்காரங்க இருந்தாங்க, அத்தனை கூலிக்காரங்க எங்க அப்பா சாப்பாடு போட்டு எனக்கும் சாப்பாடு போட்டு எவ்வளவு ஜாலியா இருந்தேன். ஆனா இப்ப என்னடானா கூலிக்காரங்களுக்கு வைக்கிற சாப்பாடு கூட எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு அப்பதான் புத்தி வருது. புத்தி வந்தோடனே எங்க அப்பாட்டையே நான் போறேன், எப்படிங்க எங்க அப்பாட்டையே நான் போறேன்னு கடைசியா நினைக்கிறான். அப்பாட்ட தான் சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வந்தான். அப்பா என்ன நினைக்கிறான், அப்பா ஏத்துக்குவாரா அப்படின்னு நினைக்கிறான். நினைச்சிட்டு என்ன பண்றான், அப்பா பாக்குறதுக்கு சரி போய், அப்பா உங்களோட அப்பான்னு கூப்பிட கூட அதிகாரம் எனக்கு இல்லை, ஏன்னா எல்லாத்தையும் நான் வாங்கிட்டு போயிட்டேன். நானு ஒரு கூலியாளா உங்க முன்னாடி வர்றேன், எனக்கு ஒரு கூலியால் வேலை கொடுத்தீங்கன்னா போதும், எனக்கு சம்பளம் எல்லாம் வேண்டாம். அந்த பண்ணிக்கு வைக்கிற தவிடு என்னங்க, அந்த தவிடு மட்டும் கொடுத்தீங்கன்னா கூட போதும் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்றான், போறான் அவங்க அப்பா கிட்ட போறான். என்ன சார், அப்பா கிட்ட போறான், புத்தி தெரிஞ்சு போறான். இது எல்லாம் அப்பாட்ட பேசிக்கலாம், கரெக்ட் பண்ணிக்கலாம், கூலியை அடிச்சா போதுன்னு போறான். போகும்போது அவன் போறான், அவன் போறான். இப்பதான் வர்றான் பாருங்க, இவன் தான் இளைய மகன். வர்றான் வர்றான் இரு வாங்கி வாங்கி இவன் தான் என்னுடைய ரெண்டாவது பையனுங்க. இவன் தானுங்க என்னோட ரெண்டாவது பையன். இவங்களுக்கெல்லாம் தெரியுதுங்களா, இவன் தான் என்னோட ரெண்டாவது பையன். இவன் தானுங்க என்கிட்ட சொத்தை புடுங்கிட்டு போயிட்டான். இவன் தான் என்னோட சொத்தை வேணும்னு இவனா தான் கேட்டுட்டு போயிட்டான். ஆனா பையனே, இவன் என் பையனுங்க. இவனை நானு ஐயோ இத்தனை நாள் விட்டுட்டேன், இத்தனை நாள் இவனை நான் விட்டுட்டேன். அப்போ இவன் என்ன நினைக்கிறான், அப்பான்னு கூப்பிட கூட அதிகாரம் இல்லைன்னு நினைக்கிறான். சொல்றான், அப்பான்னு கூப்பிட கூட உனக்கு அதிகாரம் இல்லை, எல்லாத்தையும் நான் சுருட்டிட்டு போயிட்டேன், எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிட்டேன். அப்பான்னு கூப்பிட கூட அதிகம் அப்படியெல்லாம் இல்லை தம்பி, நீ எப்படி இருந்தாலும் என் பையன் தான்டா, நீ எப்படி இருந்தாலும் என் பையன் தான்டா, இருடா உனக்கு நான் பண்றேன்டா, நீ நில்றா, இங்க நில்றா, நில்றா. பாதரட்சையை கொண்டு வாருங்கள், போடுங்கள் அவனுக்கு, கீழே வச்சு எடுத்து அவனுக்கு மாட்டி வாருங்க. மோதிரத்தை கொண்டு வாருங்கள், மோதிரம் எடுத்து மாட்டி விடுங்க. மோதிரத்தை காண்பி, பாதரட்சையை காண்பி, மகனே பாதரட்சையை காமி. இவனுக்கு விலையுயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், விலையுயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வாருங்கள். மணிப்பெண்ணே சொல், மகனே இவனுக்காக இன்று இவன் போனான், மரித்தான், திரும்பி வந்தான். என் வீட்டில் என் குமாரனாகி இவன் மரித்தான், ஆமென், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். காணாம போயிருந்தா இத்தனை நாள், இப்போ திரும்பி வந்துட்டான். இத்தனை நாள் இவனை நான் தேடி எனக்கு கிடைக்கல, அயல் நாட்டுக்கு ஃபாரினுக்கு போயிட்டான். ஆனா இப்போ திரும்பி வந்துட்டான். இவன் நினைச்சிட்டான் நான் இவனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லி. ஆனா நான் அப்படி இல்லை, இவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்திருக்கேன். இவன் துணி அழுக்கா இருக்கு, இது என்னால பார்க்க சகிக்கல. இவன் பன்றி மேய்க்கிற வேலைக்கு போயிருப்பான் போல் இருக்குது, பண்ணி வைக்கிற தவிட்டுக்கு அலைஞ்சிருப்பான் போல் இருக்கு. இல்ல, இவன் என் குமாரன், இவன் என் மகன், இவன் என் ரத்தம்.
இவனுக்கு புது வஸ்திரத்தை கொடுத்திருக்கிறேன், புது பாதரட்சையை கொடுத்திருக்கிறேன். விரலுக்கு கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, தோளுக்கு வஸ்திரம். இவன் என் மகன், இவனை நான் விட்டு கொடுப்பதில்லை. உட்காரு மகனே. இவனுக்காக நான் இன்று சந்தோஷத்தில் இருக்கிறேன், சந்தோஷத்தில் இருக்கிறேன். இவனால் நான் சந்தோஷத்தில் இருக்கிறேன். இன்று இவனுக்காக கொழுத்த கன்று அடிக்கப்படும், கொழுத்த மாடு அடிக்கப்படும், கொழுத்த ஆடு அடிக்கப்படும், கொழுத்த கோழி அடிக்கப்படும். விருந்து தயார் நிலையில் உள்ளது, விருந்து ஆகிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எல்லாரும் என் வீட்டு ஜனங்கள், நீங்கள் எல்லாரும் புசிக்கணும், புசித்து திருப்தியாகணும். இது தகப்பனாகிய நான் சொல்லவில்லை, இது வேறு யாரும் அல்ல, இது இயேசு கிறிஸ்து. இந்த நாடகத்தின் தகப்பன் இயேசு கிறிஸ்து. இந்த நாடகத்தின் தகப்பன் இயேசு கிறிஸ்து. இந்த நாடகத்தின் தகப்பன் இயேசு கிறிஸ்து. இளைய குமாரன் நான் தான் அவரை ஏற்கவில்லை. இந்த உலகம் அவரை பகைக்கிறது, இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் நாம் இப்பொழுது இந்த நாடகத்தின் மூலியமாக தெரிந்து கொண்டது, நாம் எந்த நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட பாவத்தில் இருந்தாலும், எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும், நாம் இன்று இயேசு கிறிஸ்துவிடம் மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த பாவத்தை மன்னித்து நமக்கு தோளுக்கு புது வஸ்திரம், கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை. என் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்படித்தான் கொடுக்க விரும்புகிறார். விருந்து கொடுத்த கன்று அடிக்கப்பட்டுள்ளது. இன்று பிரியாணி உங்களுக்காக போடப்படுகிறது. இது இயேசு கிறிஸ்து என்னிடம் சொன்னதே. எல்லாரும் எந்திரிச்சு நின்று ஒரே ஒரு வாசனை, ஒரே ஒரு பாடலை வரியை மட்டும் பாடணும். என் குல தெய்வம் அவரு. அதற்கு முன்பதாக யாரெல்லாம் இந்த செய்தி எனக்குத்தான், இயேசு கிறிஸ்து எங்கூட தான் பேசினாரு, இயேசு கிறிஸ்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு மனசார, பொய்யா வேண்டாம், மனசார நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா உங்க கைகளை தூக்குங்க. இயேசு கிறிஸ்து பாக்குறேன், நான் பார்ப்பதில்ல, இயேசு கிறிஸ்து பாக்குறேன். இயேசு கிறிஸ்துவ நான் ஏத்துக்குவேன், இயேசு கிறிஸ்து என் தெய்வம் நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க கைகளை உயர்த்தி, வெரி குட், உங்களை எல்லாம் இயேசு பார்க்கிறார், இயேசு ஆசீர்வதிக்கிறார். என் கூட சேர்ந்து பாருங்க. என் குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட ஸ்பெஷல் ஸ்டாரு. பாருங்க. என் குல தெய்வம் அவரு, எங்க குல தெய்வம் அவரு, இயேசுதானே அவரு பேரு, என் வாழ்க்கையோட ஸ்பெஷல் ஸ்டாரு. கர்த்தாதி கர்த்தருக்காய், இயேசுவுக்காய் நன்றி செலுத்துவோம். நன்றி இயேசுவே, நன்றி தகப்பனே. இதுவரைக்கும் எங்களோட பேசுனீங்கப்பா. நாங்க
என்ன சொன்னீங்களோ அது கேட்டுட்டாங்கப்பா. அப்பா அவங்க அப்படியே நடப்பாங்கப்பா. உங்களை ஏத்துக்குவாங்கப்பா. நாங்க நம்புறப்பா, நீங்களும் நம்புங்கப்பா. சகல துதி கன மகிமையை உங்களுக்கே செலுத்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துலயே உங்களுக்கு பிரியாணி வரும். அப்படியே அமருங்க.